பார் மார்கழி மாசம். ஆமா, நாளைக்கு விடுஞ்சா நிறைஞ்ச அம்மாசி அம்மாவாசை. சாமி மன்ன மருமோனே அடியே படுக்கு தீர்ல வாங்கி கொடுத்துட்ட சுடுத்தாரேன். வாங்க மருமவானே, வீட்டுக்கு வாங்க மருமவானே. அப்பா மருமோனே மருமே வந்து நான் வடக்கு எள்ளு வாங்கி கொழுக்கட்டை சுட்டான். இந்த நாளை பனி காலத்துல எப்படா இருக்கும் கொழுக்கட்டை? கொழுக்கட்டை தின்னாலே கொழுக்கட்டை தின்னாலும் கொழுக்கட்டை தின்னாலே தனத்தை எடுக்க மாட்டேன். நாவல்ல மாமியத்தை அத்தத்தை நாவல்ல மாமியாரே. அப்பா மருமனை அப்படி பண்ண தின்னவனே கொழுக்கட்டை தின்னாலும் மரமொழி தண்ணித்தான் உடைக்கிற வண்ணத்தை. ஐயோ ஐயோ அப்பா மரம் தண்ணித்த விடுத்தானா அப்படியே மாமியா சும்மா விட்டுருவேன். என்னத்த பண்ணுவேன் மருமோனே தண்ணித்த விடத்தாலே நீர்மொரு வாய் தரேன். வாங்க மருமவனே, வீட்டுக்கு வாங்க மருமவனே. அப்பா மருமோனே சூப்பர் மார்க்கெட் இருமா கொழுக்கட்டை திண்டு போவார். தண்ணி தவிர்த்தா மருமனுக்கு கொழுக்கட்டை சுட்டு தரேன். வா தண்ணி நீர்மோர் வை தரேன். எனக்கு நீர்மோர் குடிச்சாலே எனக்கு நீர்மோர் குடிச்சாலே நீர்மோர கொடுத்தாரு நக்கரையா வந்து விட. நாவல்ல மாமியத்தை அத்தத்தை நாவல்ல மாமியாரே. எனக்கு நீர்மோர் குடிச்சாலே நித்திரையா வந்து விட. நான் வண்ணத்தை ஏன்னா மருமோனே நீர்மோர் குடிச்சா நித்திரை வந்தா நானா அப்படியே மாமியா துப்பக்கட்ட மாமியாரா இருக்கிறேன். அப்ப என்னத்த பண்ணுவேன் மருமோனே நித்திரைய வந்தாலே மெத்தைய விட்டு போறேன். வாங்க மருமவனே, வீட்டுக்கு வாங்க மருமவனே. அப்பா மருமோனே மருமோனுக்கு நெத்திரை வந்தான். இத்த சொல்ற மாமியா மெத்தையை விரிச்சு பாரு எப்பரா இருக்கு மருமோனுக்கு. ஐயோ மெத்தையை விரிச்சாலும் ஒத்தையா படுக்க மாட்டேன். நாவல்ல மாமியாத்த அத்தத்தை நாவல்ல மாமியாரே. ஐயோ மருமோனே மருமையும் சொல்றாரு பாரு. அப்பா மெத்தையை விரிச்சா ஒத்தையா படுக்க மாட்டியா? சொல்லி வரேன் கேட்டு வரையா? சொல்லி பார்த்தேன் ஒத்தையா பாடு காட்டி நான் கூட படுத்துக்கிறேன். வாங்க மருமவனே, வீட்டுக்கு வாங்க மருமவனே. அப்பா மருமனே அப்படி தின்னவனே மருமையை வந்து ஒத்தையா படுக்காட்டி பாரு பைக்கு பற்றக்காரு மாமி இருக்குதா பாரு பைக்கு பற்றக்காரு. அந்த சாலுவகர் அவர் சொந்தமா பைக்கு வச்சு பெரிய பற்ற வச்சு ஓட்டி கொண்டு இருக்கிறார். பைக்கு பற்ற அவர் சேவிங் பண்ணி சைனிங்கா உட்காந்துரு. அவர் சொன்னாரு வீட்டுல போய் பாரு 3 அடி மெத்த. அவர் சொன்னாரு வாப்புல படுத்துக்கிறாரு. அது மாதிரி ஒத்தையா படுக்கு நான் கூட வந்து படுத்துக்கிறேன். கொடுவர வந்தவர நாவல்ல மாமியத்த அத்தத்தை நாவல்ல மாமியாரே. ஐயோ மருமோனே மருமோனுக்கு கூட படுத்தா குருவர் வரணும். குருவர் வந்தா மாமியா சும்மாவா விட்டுருவான்? அப்பா மருமோனே புதுவர வந்தாலும் கட்டிய முடிச்சுக்கிறேன். வாங்க மருமவனே, வீட்டுக்கு வாங்க மருமவனே. அப்பா மருமனே அப்படி பண்ண தின்னவனே மருமனுக்கு குருவர் வந்தான். இந்த மாமியா கட்டி பிடிச்சா எப்படா இருக்கு? கட்டி கொடுத்தாரு காக்கோன வந்தவர நாவல்ல மாமியத்த அத்தத்தை நாவல்ல மாமியாரே. கட்டி பிடிச்சா காய்ச்சி வந்துருன வண்ணத்தை போய் பாரு செக்காரப்பட்டி நம்ம பெரிய சாமி எப்படி காருக்கு நிறைய 5-6 தவணை போட்டு எப்படி நடு ஊத்துல போய் படுத்து கிடக்குறாரு நம்ம பெரிய சாமி.
இப்ப என்ன கட்டி பிடிச்சா காய்ச்ச வருமா? காஞ்ச வந்துடுறேன் வல்லத்தை. ஐயோ ஐயோ என்ன காய்ச்ச வந்தா நானா மானியா அப்படியே விட்டுருவனா மருமோன? அப்பா மருமோனே கேட்டு காய்ச்சவன வந்தாரு ஊசுன்னு போட்டு வரேன். வாங்க மருமவனே வீட்டுக்கு வாங்க மருமவனே. மருமனுக்கு காய்ச்ச வந்தா ஊசி போட்டா மருமனுக்கு எப்பரா இருக்கு? ஊசி போட போட்டாலும் ஒன்னே வந்து போட்டாத ஒன்னுக்கு வந்து விட நாவல்ல மாமியாத்த அத்தட்ட நாவல்ல மாமியாரே. ஊசி போட்டா ஐயோ எனக்கு ஒண்ணுக்கு வந்துருத்துல வல்லத்தை இத்த சரு மறையும் பாரு. சிவப்பு சாதவக்காரரு அவர் வயசுக்கு பேரப்பில் எடுத்து ஒண்ணுக்கு வரணும் சொல்ல மாதிரி அவருக்கு சிரிப்ப பாரு. அப்பா மருமவனே ஒண்ணுக்கு வந்தாயா அங்க நம்பருக்கு வீடு விட்டாங்க பாரு. எங்கிட்ட போனாலும் நான் அத்தை மானிய கிரட்டு கூட சீரை எங்கிட்ட பிடிச்சிட்டு போனாலும் எங்கிட்ட ஒரு அக்காரங்க வந்து உள்ள வந்துருனேன். அங்க எதுக்கு போறேன் கொல்லு காட்டுது. அப்பா மருமவனே ஒண்ணுக்கு வந்தாவே கதவை திறந்து வரேன். வாங்க மருமவனே வீட்டு வாங்க மருமவனே. அப்பா மருமனே ஒண்ணுக்கு வந்த சொல்ற மாமியா கதவை திறந்தா மருமனுக்கு எப்படா இருக்கும்? கதவை திறந்தாலும் மாமியாத்த அத்தா நாவல்ல மாமியாரே. தாம்பரைக்கு ஒரு வாசனை பாரு. ஏழு இறஞ்சித்தர ஒரு இறஞ்சித்த தான் திறந்தும் காசு பணத்தை அள்ளி தரந்த ஏழை பல மக்களுக்கு ஒரு தானம் தரம் செஞ்சோம்னா அந்த தானம் தர்மத்தால் தாமரைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தானம் எல்லாம் தாமரை பத்தாரு. சமே வாரமையா சமே மன்னாவாரே ஊரு இல்ல மக்களுக்கு ஏழை பல மக்களுக்கு காசு பணம் தான் நடத்து சாமி மன்னவா ஏழப்பாற மக்களுக்கு ஒரு காசு பணத்தை அள்ளி புடிச்ச கொடுத்தோம்னா அந்த தான தர்மத்துல மக்க சிரம் கிடைக்கும். அடுத்த இரண்டாவது தான தர்மம் செமந்தாங்கி கல். இன்னைக்கு அந்த காலத்துல சேர ஒரு ரோட்டுல பாருங்க செமந்தாங்கி கல் கொடுக்கறதுக்கு அந்த செமையை இறக்கி வச்சுட்டு போனா அந்த தரப்பாரம் குறைஞ்சா அந்த குழந்தை கிடைக்கும். அது மாதிரி ஒரு செமந்தாங்கி கல்லும் ஒரு அன்ன சத்திரம் ஜாபடி மூணுமே செய்ய வேணும் சாமி மன்னவா. சத்திரம் ஜாபடியா கட்ட வேணும். தானம் தர்மம் செய்திருந்த தர்மம் நிறையாக்கும். ஆமா தர்மங்களாக செய்தா தர்மத்துல பிள்ளை கிடைக்கும் நினைத்து உன்னுடைய நாமடியாக பார்க்கின்ற போதே அண்ணா குன்னோடையாக வந்தாரவே ஐயா குன்னோடாயம்மா கவுண்டாராவே தர்மங்களே செந்தாங்கியா கல்லைகளே சத்திரம்மா சவரியே சவரியே தானம் கட்டியான் தானம் கட்டியா குன்னோடாயா கவுண்டாராவே நம்ம காசு பணம் 7 இழச்சி இருக்குது. நம்மளுக்கு குழந்தைகள் இல்லை. காசு பணம் ஏழை மக்கள் தர்மங்களும் சிவனாகி கல்லுகளும் சத்திரம் ஜாவடி அண்ணன் தர்மம் பெரிய தர்மம். சத்திரம் ஜாவடி ஏழை மக்கள் சோறு நாம எவ்வளவு பேர் இருக்கிறார். சத்திரம் ஜாவடி கட்டி காசோ செலவு பண்ணி கல்கிணறு வெட்டினார். தண்ணி சவரி இல்லாம தண்ணியால நடக்க விடுகிற போய்கிட்டான் ஏழை பல மக்கள் அந்த இடத்துல மோட்டார் வச்சு இறக்கிட்டும் அப்படி என்று சொல்லி அந்த கிணறாக வெட்டி அந்த பாம்பேரி சுத்தமதுரா கட்டி அப்ப காசை செலவு பண்ணி ஏழை மக்கள் படிப்பு இல்லாம இருக்குது. ஆமா அந்த சட்டாமலா வாதியாரா கொண்டாந்தது பள்ளிக்கூடம். சொல்லுங்க குழந்தைய தானமாத்தாமரையும் பள்ளிக்கூடம் கட்டி இருக்கிறான். பரவாயில்ல நீ வாதியாரு பிள்ளைங்க வருது வரல உனக்கு வந்து மாசம் 81,000 சம்பளம். அப்பா சாமி நீங்க வந்து 11 மணி ஆயிட்டா ஒரு 2 உளுந்து வடை ஒரு கப்பு காப்பி பரவாயில்ல நல்ல இஞ்சி போட்டு ஒரு கப்பு காப்பி அதே மாதிரி சாயந்தரம் குளிர கொடுங்க மசால் போண்டா 3
தொடர்ந்து சாப்பிட்டுவானுங்க. ஆமா நீங்க வந்தாலும் வராதீங்க. 81,000 சம்பளம் உண்டு. ஒழுங்கா கொஞ்சம் பாடம் சொல்லிட்டு வரணும். சொல்லியா இத மாதிரி பள்ளிக்கூடம் நான் கட்டிட்ட பிள்ளை இல்லையில ஏழை மக்கள் சொல்லி கொடுத்து நீ மக்களுக்கு வாத்தியாரு. நீ என்ன கவலையில இருக்கிற வாத்தியாரு? போயிட்டு வா. பார்த்தார் தானமல தாம்பரியார்த்தம் இவரை தானம் தரம் செஞ்சு அந்த தானம் தர்மத்தர் தானமல தாம்பரப்பட்டாரு. சாமியானே வரமய வரமய மன்னவாரே மன்னவாரே அந்த நல்ல தர்மத்திர தாம்பரமா அந்த தானம் தர்மத்திலும் செய்யாத தானம் தருங்க. அந்த தானம் தர்மத்திலும் தாமரைக்கு மக்கள் சிலம் கிடைக்கிற தாம்பர பார்த்தார் தானமலா தாம்பரியாட்டதும் சிப்பிமார கூட்டி வா. ஸ்ரீரங்கத்து சிப்பிமார கூட்டியாண்டும் ஒரு மாரிமிகர் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுறாம சொல்லி சிப்பிமார பார்த்தாங்க. ஸ்ரீரங்க மனிதர்கள் இருந்து நல்லா இருக்கிறீங்களா? ஸ்ரீரங்கம் வந்தோன்னே யாருப்பா நீ சிப்பிமாரு? வாடா என்ன சிப்பிமாரு சொன்னா கோயில் கட்டி நிப்பாட்டுங்க. கந்தசாமி சிப்பியார். எங்க ஸ்ரீரங்கத்துல நீங்க சிப்பிமாரு? ஆமையா கந்தசாமி சிப்பியார். இவன் பேர் தான் அனில் குண்டு. இப்ப இது அண்ணமார் அக்கா மாதிரி இரு தம்பி. அப்ப செல்லாந்தியம்மனுக்கு மொட்டை கோபுரத்தை எடுத்து கட்டி அந்த தானமல தாமரையும் கொடையாக்க பண்றோம். பிள்ளையிலா நாளையில செல்லாந்தியம்மனுக்கு தேரோட்டி வச்சார். அப்படி தேரோட்டி வைக்கும் போது அந்த தருமத்திலையும் குழந்தை கிடைக்கவில்லை. அப்ப பார்க்கின்ற போது தானமல தாமரையாக அந்த வெள்ளாங்குளத்தூர் ஏரிகளா என்ன கட்ட வருகிறார் சொன்னா பார்த்தார் தானமல தாம்பர தர்மங்கள பத்தினியாத்தவன் அப்படியே மன்னவர் அழைச்சும் அழைச்சு 18ஆம் படிகாசம் ஆனசிங்கவரி மாயனூர் கட்டுக்கர மதுக்கர செல்லாண்டி கோயில் கட்டும் போதும் அந்த தான தர்மத்திலும் தாம்பரைக்கு மற்ற சிறம் கிடைக்கவில்லை. தாம்பரம் அடுத்த என்ன சொன்னார்? வெள்ளாங்குளத்தூர் வெங்கடகரம் பொன்னாண்டவர் சத்தியமானவர் வீரப்பூர் வெள்ளாங்குளத்தூர் அந்த மது வச்சு தங்கத்தினால கட்டுனா அந்த தான தர்மத்தை நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி தாம்பரைக்கு ஒரு ஆசை. தானம்ல தாம்பர பத்தார் சாமி மன்னவா தாமரே சாமியான் பாரமையா மன்னாவாரேன் மன்னாவாரே சாமியான் சொல்லி வரங்கிற மையா எங்க நாவையான் சொல்லி வரங்கிற மையா புண்ணியாரே அத்தல்ல மானாரையா மாரையா சாமியான் எங்க நாவை புண்ணியாரே நல்லா பொறுத்துறாவே தம்பி எங்களுக்கு மண்டிய மன்னவரே சாமி மன்னவா எவரே தாம் தர்மம் செஞ்சு எந்த தான தர்மத்திலும் தாமரைக்கு மக்கள் சிறப்பு கிடைக்கவில்லை. மன்னவர் வெள்ளாங்குளத்தூர் வெங்கல கருக்க முடியாத மதுகளை கட்ட போலாம்னு சொல்லி ஐயா மன்னவரும் தேவியாரே வரம் தானவாங்க தேவியாரே தானவாங்க நடவிட்டு தாம்பரை உருடைய கொண்டு வெள்ளாங்குளத்தூர் ஏரி அந்த ஏரி வந்து பார்த்தா 3 மைல் சுட்டது எங்க பார்த்தாலும் பெரிய ஏரி. அல்ல ஊராளங்களை கேட்டும் தானம்ல தாம்பரை உருடைய கொண்டு ஏறு மது வச்சு தங்கத்தினால ஒரு மதுவிலாக வச்சு வெள்ளாங்குளத்தூர் ஏரிகளா கட்டணும் சொல்லி ஐயா மன்னவாரு தேவியாரு கட்டுறாரு
ஆதி ஒரு காலத்துல தாம்பரம் எவ்வளவு ஆடு மாடு எல்லாம் இன்னைக்கு வாங்கி வளர்க்கணும். தாம்பரம் எவ்வளவு செஞ்சு எந்த தாம்பரத்தையும் தாம்பரை குழந்தை இல்ல. வெள்ளாமரத்துல ஏறுன்னு சொன்னா 7 மதுவு. அந்த 7 மதுவு வந்து ஊர்ல மக்கள் ஆடு மாடு தண்ணி குடிச்சான். அந்த தாம்பரமத்தை தாம்பரைக்கு ஒரு குழந்தை பக்கம் கிடைக்கும், மக்க சிறை கிடைக்கும். தாம்பரம் அப்படி வெள்ளாங்க ஒருத்தர் ஏரிகளை கட்டி மன்னவன் ஏறாப்ட பார்த்தாரு. ஐயா மன்னவர தேவி யாரு தேவி யாரு தம்பி எரிகிற தவாத்து தவறையா தம்பி அழக பொன்னி வாராவ தாமரையா ஐயா பொன்னி வர நாடே வந்து தம்பி வாழமத்தா சால வந்து தாமரையா பொன்னி வர நாடே வந்து உன்னுடைய தாம்பரையும் வெள்ளாங்குளத்துல ஏறி கட்டி சேர காலம் ஆண்டு வர தாம்பரைக்கு அந்த தாம்பரத்தையும் குழந்தை வாக்கியம் கிடைக்கவில்லை. மன்னவர கண்ணால பார்த்து சாமி மன்னவா சாமி வரமைய மன்னவாரு மன்னவா யான் தானமுள்ள தாமரையே அந்த தர்மத்தில மக்கள் கிடைக்காவில்லை. தாம்பரை வந்து அப்படி செய்யாதான் அந்த தாம்பரத்தின் தாம்பரைக்கு மக்கள் சொல்ல கிடைக்கிற தாம்பரை என்ன பண்ணிட்டான் நிறந்த பொன்னியவன் அற்றையாட்டரும் ஒரு ஆடு மாடு வாங்கி வளர்த்தோம்னு சொன்னான். அந்த ஆடு மாடு ஒரு தாம்பரைக்கு ஒரு ஆசமா ஏழப்பார மக்களுக்கு சமதாங்கிகளும் அன்ன சத்தம் அப்படி இவ்வளவு கட்டி அந்த தாம்பரத்தில் தாம்பரைக்கு குழந்தை கிடைக்கிற தாம்பரை என்ன பண்ணிட்டான் 7 தலைமுறைக்கு அங்க உட்காந்து சாப்பிட்டாலும் அறியாத சொத்து சொல்லும் கூட சம்பாரிச்சிட்டோம். மக்க சிறவன் தான் தெரிஞ்சிருவோம். இப்ப தாம்பரை வந்து இந்த ஆடு மாடு வாங்கி வளர்த்த ஆடு மாடு ஒரு கன்றுக்குட்டி போட்டான். அதை பார்த்து ஒரு பிள்ளை கவலை தீர்த்துக்கலாம். தானமுல தாம்பரை பார்த்தாரு. சாமி மன்னவா ஐயா வாரம் ஐயா சாமி மன்னவாரு மன்னாரையா என்னோட புத்தரவே ஒரே தமிழ் சொந்தக்கார விதி சென்று இயல்பாசவே மெய்யும் வந்து எல்லாரே வாங்க தாம்பரை பார்த்தாரு. சாமி மன்னவா சந்தக்கடை வீட்டு சென்றும் வீட்டை காக்கும் அந்த காரா இளம்பசுவும் காரா கண்டுகுட்டியும் வேரியமையந்த வெள்ளாடு குப்பீசிக்கும் கோரி கஞ்சு தாம்பரை வந்து 3 பொருள். இந்த 3 பொருள் வாங்கி வளர்த்தமனா ஒரு கோழிகளை முட்டை விட்டு குஞ்சு பறிச்சா அந்த பிள்ளை கவலை தீர்த்துக்குவேன். ஒரு ஆட்டுக்குட்டி ஆட்ட குட்டிகளை போட்டு அந்த குட்டியை பார்த்து நான் பிள்ளை கவலை தீர்த்துக்குவேன். ஒரு மாடுகளை கன்றுக்குட்டி போட்டான் அந்த மக்களுக்காக தீர்த்துக்குவேன். ஆமா சாமி மன்னவா இந்த 3 பொருள் வாங்கிட்டு வா சாமி மன்னவா. அப்பதான் பார்த்தா உன்னுடைய
அவர் எங்க சொன்னீங்க ஒன்று பெரிய ஆள் அவர் எங்க சொன்னீங்க ஒன்று நீ எப்பா யாருப்பா கேக்குறது நீ எந்த ஊரு எங்க சாமி கவுண்டர் மாமான்னு சொன்னா சந்தையில ஆடுகளும் மாடுகளும் அப்படி வியாபாரம் மணி ஒன்று இருக்கு மாமா 8 மணி கிராமம் ரெங்கசாமி கவுண்டர்னா 7 கவுண்டர் ஆமா ஏடா பொன்னி நாட்டுல குருடியா கவுண்டர் வந்திருக்கியா ஆமையா குருடியா வந்திருக்கிறாரு குருடியா பாப்பாங்க என்ன தெரியல திருதுன்னு முடியாதுட்ட ஏங்க எங்க ஊரா பொன்னிவளாடு என் பேரு பொன்னுடையா என் பொண்டாட்டி தாமரை பெண்ணு கல்யாணம் பண்ணி எனக்கு தாமரைக்கு 12 வருஷமா குழந்தை இல்ல 12 காலமா என்னங்க குழந்தைன்னு சொல்ல எடுத்தோடையே நாங்க செய்யாத கோயிலுக்கு போனா எத்தனை கோயில் வம்சத்து கோயில் அண்ணா கோயில நாங்க வந்து பண்ணைக்கு தவமனந்தம் பொண்ணோட பூக்கு மரம் பூக்கெல்லாம் காய்ச்சி மரம் காய்க்கலங்க இன்னைக்கு என் பொண்டாடி சொன்னா ஆடுகளும் வாங்கி வளர்த்தா அந்த ஆடு மாடு கன்று வாங்க போட்டுச்சினால் அக்காச மனையாச பொன்னாச பொருளாச தீர்ந்து விடும் நான் ஆடு மாடு வாங்க வந்தையா எங்க சொல்லுங்க ஒன்று எப்பா பிள்ளைகளா கலத்துற ஆடு மாடு வாங்கி வளர்த்தா ஆடு மாடுகள் கண்ணு போட்டா ஆடு குட்டி போட்டா பெத்த புள்ள மாதிரி வளர்த்து வந்தா மக்களோட ஆசை தீர்ந்து விடும் கண்ணு குட்டினா வளர்த்து வந்தா ஆசை தீர்ந்துருமா ஐயா குருடையா மாத்தியவர் ரெங்கசாமின்னு சொன்னா இந்த நல்லாம்பலமே கிட்ட நடுங்குது எங்கெங்க நடுங்குது எல்லாம் பசு போற பசு போயிட்டு இருக்குது போறக்காரும் போயிட்டு தான் இருக்குது எங்க உங்களை பார்த்து நிறுத்தினால ரெங்கசாமி கவுண்டர் வாரான்னு சொன்னாவே அழுத புள்ள வாய் முறுமுடா பொண்ணுக்கு அவளை வாய் நாருமாக்குவோம் வாய் நாடாது அப்படி என் பேரை கேட்டே ஒரு பயம் பொண்ணுகிட்ட மாடு வாங்கினா விளங்கி சுத்தமாவே தேவகை பேத்துக்கு ரைஸ் மில்லுக்காரு மாடு மில்லுக்காருக்கு மாடு வாங்கி கொடுத்தேன் கர்ப்பப்பையோட வந்துருச்சான் அப்படியாக மாடு வாங்கி கொடுத்தேன் ஒரு நேரத்துக்கு வந்து 20 லிட்டர் கறக்குது அப்பா எப்பா ஒரு நேரத்துக்கு 20 லிட்டர் 2 தான் மாடா மிஷினா அது மாதிரி சொன்னா மாடு வந்து ரெங்கசாமி புடிச்சு கொடுத்தாவே அப்படியே இடங்கண்ணாமா மடிக்கணமா அப்படியே நேரத்துக்கு வாங்கி கூட அவரு மாடு வளர்க்கணும்னு ஒரு ஆசை இல்ல அவர் மாடு வளர்க்க மாட்டாரு அவர் ரைஸ் மில்லுக்காரு மாடு மில்லுக்காருக்கு தான் மாடு வளர்க்கணும் அவர் தான் மாடு வாங்கி கொடுத்து அவர் வந்து கையை கொடுத்து ரெங்கசாமி தோண்டி நீ வாங்கி கொடுத்து 20 லிட்டர் கறக்குது பரவாயில்ல உங்களுக்கு கொப்பள காய் இது தண்டி எல்லாம் போய் மாடியாகி உடைச்சிங்களே அவர்கிட்ட கண்ணுக்குட்டி ஒண்ணு இருக்குது 2 கண்ணுக்குட்டி பறக்குன்னு நாயுது ஏப்பா அவர் தான் முருகன் கோயில் காட்டுக்காரு முருகன் கோயில் காட்டுக்காரியா முருகனுக்கு இன்னைக்கு நேரம் அப்படியே அவர் காடுக்கார விட்டவரு ஆமா சரி எங்க வீட்டுல ஆகப்பட்டது வேலையில வந்து வெள்ளாடு அந்த காரா நெசம் கனவு மாடு குப்பிய சீக்கிரம் வந்தா கோழி குஞ்சு சரி விட்டுத்துல ஏறமா சட்டமர பூனை வீட்டை கேட்க வந்த நாய்க்குட்டி இத ஒண்ணு கொடுங்க நாங்க அப்புறம் பாத்துக்கலாம் யாப்பா பன்னி குட்டி இருக்குது ரெங்கசாமி கிட்ட பன்னி பல குட்டி போடும் பன்னி பல குட்டி போடுமா பன்னி வளர்த்துனாலும் அந்த குட்டி போடுங்க பன்னி குட்டி கொடுத்துருங்க காலமலை தவிர பிள்ளைகளும் பன்னி வளர்க்கறாங்க அந்த காலத்துல அப்பதான் ஆடு மாடு பன்னி குட்டி பல குட்டி போடணும் அப்பதான் நாய் குட்டி பூனை குட்டி எல்லாம் அந்த சந்தக்கரை வீட்டுல ரெங்கசாமிக்கு ஒன்றாக மரபோனே அந்த மாட்டை பிடிச்சாடா பாரு அந்த ஒரு மாடு தான் நம்மளுக்கு ஆதரவா இருக்குது வா இதான் மாடு இருக்காது பாரு காலை என்னவோ குழாம்புல தட்டி விட்டு கண்ணை மிதிச்சு கால்ல புண்ணு வந்து இது வந்து அடங்க மாட்டேங்குது இந்த கண்ணுக்குட்டி ஐயா இந்த கால கண்ணுக்குட்டியா ஒட்ட மாட்ட கண்டாவே ஓடுது ரோட்டில் நம்ம பைப்பர்ல பிள்ளை இருக்குது கொஞ்ச நேரம் கொண்டு கட்டலாம்னு சொன்னா அங்க வந்து அடங்கியே கிடையாது ரோட்ல தம்பி இது வந்து காலக்கண்ணு குட்டியும் கிடையிற கண்ணு குட்டி அங்க இருக்குது கிடையிற கண்ணு வந்து அங்கட்டங்க அதான் கிடையிற கண்ணு அங்க வார அந்த தேங்காய் கொடுத்தாரு கவுண்டர் தான் கிடையிற கண்ணு அது மாதிரி சொன்னா ரெங்கசாமி கை தொட்டு கொடுத்து ஓகபாகம் மண்ணை தொட்டால பொண்ணா கிடைக்கும் எல்லாம் மொத்தம் இன்னைக்கு ஆடு மாடு பன்னி குட்டி எல்லாம் ஓட குட்டி எல்லாம் மொத்தம் 1.5 லட்சம் ரூபாய் கணக்காகுது அண்ணா சிபி பண்ணி விட்டுறீங்க என்ன சிபி எடுக்கிறியா சிபில தான் வந்து டிக்கெட் எடுத்தாலும் அதுதான் இப்ப வந்து பண்ண முடியாது நாளைக்கு உனக்கு 10 மணிக்கு கம்ப்யூட்டர் ஒர்க் ஆன உடனே உனக்கு சிபில அமைச்சு விட்டுறாங்க 1.5 லட்சம் ஏய் பொய்யா மாத்த கூடாது பொய்யா மாத்தாட்டி நான் அமைச்சார ஆட்டி விட அங்க பாரு மேஸ்திரி அமைச்சு விட்டுருவாரு சரி போயிட்டு வா நீ பத்திரமா இருப்பா
ஆடு மாடெல்லாம் ஓட்டி பார்க்கணுடையா அப்ப ஆடுகளை மாடுகளை ஓட்டிக்கிட்டு ஐயா ஆடுகளே ஆடுகளே மாடுகளே உன்னுடைய என்ன சின்ன தெரியல ஒரே கழிச்ச மஞ்ச கழிச்ச டரிச்சு டரிச்சுங்கிற குட்டிய வந்து செவிக்க முடியல. ஆமா நானும் மாத்திர 2 செட்டு போய் வையப்ப மேல வாங்கி போட்டு அப்பயும் அந்த கழிச்சு நிக்கலைய நிக்காத ஊசி போடணும். அது நாளைக்கு தான் ஊசி போடுவீங்க. அம்மா அது ஆறு வந்த நாளைக்கு தான் ஊசி போட்டு சென்னைக்காயமாக்கு சென்னைக்குதான் இது நேத்துல இருந்து வருவான். அம்மா அவங்க கண்டாவே சென்னைக்கு வந்துருக்குங்க. அப்படியாக என் வாய் சென ஊசி போறீங்க நாளைக்கு. சென ஊசி டாக்டர் சென ஊசி தீட்டு போய் செஞ்சான். நாளைக்கு சென ஊசி வருதா போடுடா அப்படியே கம்முன்னு அடங்க எல்லாத்தையும் இது தானிக்கு தானே. ஆமா அங்க பாரு உண்மையே இருக்க மாட்டேங்குது. மாமுள்ளுக்கார அங்க இருக்கிறாரு பாரு காப்பி வச்சுக்கிட்டு மாமுள்ளுக்கார மாதிரியே கால கண்ணு குட்டி அப்படியா இதான் நீங்க பொன்னிவல் நாட்டுல தாமரை தாமரை என்னமா வளர்த்து வரீங்களா? அடியா தாமரை சாமி மன்னவரையா அஷ்டமனையா அருமலை எங்கனவா மாமி மனை மாலத்து ஏமுருசா நாய் எங்க வாரு என்னென்ன வாங்கினீங்க அப்படி சொல்லுங்க பாக்குற மக்கள். கன்று குட்டி கன்று வாங்கணும். கூட்ட வேலையை வெள்ளாடும் குப்பேசிங்க ஓடி குஞ்சு வீட்டுக்கு நாய் குட்டி விட்டு திரும்ப சட்டமான பூனைகள். ஆமா இன்னைக்கு நேரம் போய் பார்க்கும்போது பண்ணி பல குட்டி போடுமா. அங்க பாரு பண்ணி குட்டி கொண்டு உட்கார வச்சிருக்கிறேன். பார்த்தாரு தாங்குமா தாமரையாட்டதும் நேர ஒரு வனமோட தீனிகளை போட்டு ஆடு மாடு பண்ணி குட்டி எல்லாம் வளர்க்கலாம்னு சொல்லி தானவங்கள தாமரை பார்த்தார். ஐயா மன்னவர தேவி யாரு சாமி தானமல்ல தாம்பரையே தாம்பரையா ஆண்டவர நாளா இல்ல தம்பி தாமரடா நேர பாரா தாமரடா நேர பாரா தம்பி ஆடு மாடா அத்தனையே ஆடுமாடா அத்தனையே தம்பி பரடுல குருட மாத்த தாம்பரைக்கு காய்க்கெல்லாம் மரட மாத்து அவங்க தானமல்ல தாம்பரைக்கு ஆடு மாடா அத்தனையும் தாம்பரோட நேரப்பெல்லாம் அல்ல வரடா போச்சு. காய்க்கு மரம்லாம் காய் மறைக்குது பூக்கு மரம்லாம் பூ மறைக்குது. தாம்பரா பார்த்தாரு சாமி மன்னவா ஆடு மாடு அத்தனை எல்லாம் நம்ம தாம்பரோட நிழல்பட்டும் தாம்பரோட நிழல்பட்ட ஆடு மாடெல்லாம் வரடா போயிருச்சு. அப்ப பார்த்தாரு தாங்கம்ல தாம்பரி ஆட்டது பதிய வச்சு தென்னை மரமும்
முருங்கை மரம் கிடைக்குதுல வாசல பூச்செடி ஆ, இத மாதிரி வாழை மரமெல்லாம் வச்சு வளர்த்தால் வளர்த்தான் தாம்பரம் மாதிரியா அண்ணா வாழை மரம் ஈர மரம் தேங்காய் மரம் பாலைகளா விடவில்லை பூச்செடி பூக்களா பூக்கவில்லை முருங்கைக்காயும் முருங்கைப்பூவாக பூக்கவில்லை ஆ, தாம்பரம் மாதிரி விடா போயிருச்சு ஆ, அதான் ஆதி ஒரு காலத்துல பூக்கு மரம் பூமா நிக்குதுமாங்க ஆ, காய்கறி மரம் எல்லாம் கைமா நிக்குது ஆ, தலைமண்டி போச்சு ஆ, தாம்பரமா விடா போயிருச்சு ஆ, காரா மறைச்சி பெண்ணையும் பருத்திப்பனையும் காராமடையனை கொண்டு வந்தான் ஆ, நம்மளுக்கே குழந்தை இல்ல உங்களை தான தர்மம் செய்யுங்க உங்களை வழக்கா சிவாத்திரம் வளர்த்து வந்த செய்யா தான தர்மம் செய்து வந்தோம் இந்த காராமடையனுக்கு காராமறைச்சிக்கும் ஆ, குழந்தை கொடுத்த சொத்து சுகத்தை கூட எழுதி வச்சிடலாம் ஆ, அந்த குடிரமா வச்சு நடத்தி வருகின்ற போது ஆமா. காராமறைச்சி பெண்ணும் காராமடையனும் வந்து இங்க இருந்தால் ஆ, தாம்பர நேரக்க நிரப்பட்டு நிறவப்பட்டும் அந்த காராமறைச்சி பெண்ணு ஆ. அயமான தேவோடு மாத்தியா அடுநாள குடமாத்து மடமாத்து மடமாத்து தாம்பரம் மாதிரி விரடாகி விட்டார் ஆ, அப்ப தாம்பர தட்டுக்குள்ள வாங்கலானா ஆ. என்னமா வருகிறார் தாமரை தாம்பரமா ஏய், ஆடு மாடு கோழி குஞ்சு இவ்வளவு வாங்கி வளர்த்து தாம்பர நிறந்து பட்டா அல்ல வரடா போச்சு நல்லா போச்சு தாம்பரை நிறைய என்ன சொல்றா புருஷனை பார்த்து ஆ, சாமி மன்னவா சாமி, சாமி வாரமையா சாமி மன்னவரு ஐயா, உண்ணாவரே, சொல்லி வரும் ஆக்கிரமய பங்காளி அண்ணாரோடே, உண்ணாவிடா, போறையா பிள்ளை வாங்க உண்ணாவரே, போறையா பிள்ளை வாங்க